ஒரு சீன் டக்குன்னு போயிடும். அந்த சீன் வந்து எனக்கு பார்க்குறப்போ எப்படி இதை பண்ணாங்க அதாவது இது சூப்பரான சீன் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அந்த பெட்டி கடையில் அவர் வந்து ஒன்று கொடுத்துட்டு இருக்காரு, வாங்க வந்த கஸ்டமர் கொடுத்துட்டு இருப்பாப்புல. அப்போ திடீர்னு அவரோட பையன் வந்து பொண்ணு ஓடி வரும். அப்புறம் பையன் ஓடி வந்து அவன் அந்த சாக்கு ஒன்று தடுக்கி விட்டு விழுக போவான். ஆனால் அதுக்கு முன்னாடியே டக்குன்னு வந்து பிடிச்சிருவாரு அவரு. அவருக்கு தெரியும் இந்த மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கப்போ அந்த பொண்ணு ஓடி போவான், அப்புறம் நம்ம அந்த பொருள் எடுக்க போவான், அதுக்கு அப்புறம் தான் அந்த பையன் விழுக போவான். அந்த டைம்ல நம்ம போய் டக்குன்னு அந்த பையனை பிடிச்சிடணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அந்த பையனை பிடிக்க போனோம்னா நம்ம கொஞ்சம் பக்கத்தில் இருக்கணுமே, நம்ம டக்குன்னு போய் அந்த பையனை பிடிச்சிடணுமே, அந்த மாதிரி அதெல்லாம் வந்து எதுவுமே நமக்கு ஃபீல் ஆகாது. ரொம்ப யதார்த்தமா அந்த பொருள் அவங்க கேட்குறாங்கிறதுக்காக அவங்ககிட்ட பேசிக்கிட்டே அந்த பொருள் எடுக்க போறப்ப டக்குன்னு அந்த பையன் விழுக போறான் அப்படிங்கிறதுக்காக அது எடுக்க போற ஒரு நார்மலான யதார்த்தமா போய் அந்த பையனை அப்படி பிடிப்பாரு. என்ன என்ன நடிப்புங்க, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அந்த சீக்வன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விக்ரம் அவர் வந்து சூப்பரான ஆக்டர், படம் ஃபுல்லாகவே பயங்கரமாக நடிச்சிருக்காருன்னு தெரியும். பட் ஒரு 2 செகண்டில் போயிருந்த சீனு. பட் இந்த சீன் பார்க்குறப்ப எனக்கு ஒரு வேளை இந்த சினிமாவை ரொம்ப பிடிக்கும், இல்லைன்னா ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த சீன் ரொம்ப பிடிச்சிருக்கா, எனக்கு இது வந்து ரொம்ப வியப்பாக இருந்துச்சு என்னங்கிறது தெரியல. பட் உங்களுக்கும் அப்படி இருந்துச்சு என்னங்கிறது கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள்.